வணக்கம். நான் அம்பேத்கர் புரட்சி இயக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் செயலாளர். நாங்கள் ஒரு 7 அமைப்பு சேர்ந்து தமிழ்நாடு மக்கள் அதிகாரத்துக்கான கூட்டணின்னு ஒன்று உருவாக்கியிருக்கோம். அந்த கூட்டணிகள் என்னென்னாக்கா, அம்பேத்கர் புரட்சி இயக்கம், தமிழ் மக்கள் இயக்கம், நீர்நிலை பாதுகாப்பு இயக்கம், தமிழர் பொதுமை இயக்கம், தமிழ்நாடு மக்கள் விடுதலை இயக்கம், இணை இயக்கக்குழு, தமிழ் தேசிய விடுதலை கட்சி ஆகிய 7 அமைப்புகள் சேர்ந்து நாங்கள் தமிழ்நாடு மக்கள் அதிகாரத்துக்கான கூட்டணின்னு ஒன்று உருவாக்கி கீழ்பண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக என்னை நிறுத்தியிருக்காங்க. என்னுடைய பேர் சந்தோஷ்குமார். என்னுடைய சின்னம் கட்டில் சின்னம். எங்களுடைய கொள்கை என்னன்னாக்கா, உழைக்கும் மக்களுக்கே அதிகாரம், தேசிய இனங்களுக்கே அதிகாரம் என்ற கொள்கையை முன்னிறுத்தி கீழ்பண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டிடுறோம். இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் மக்கள் கையில் எப்படின்னாக்கா, உழைக்கும் மக்களுக்கே அதிகாரம்ன்றோம். ஆனால் உழைக்கும் மக்களுக்கே அதிகாரம் எங்கே இருக்குது? யார்கிட்டையுமே இல்லை. அதேமாதிரி எப்படி இல்லைன்னு சொல்கிறேன்னாக்கா, பல்வேறு விஷயங்கள் இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன். அதை விட்டுட்டு இப்போ இன்றைக்கி எல்லாருமே எப்படி மாறி இருக்கிறாங்கன்றதை நான் சொல்கிறேன். எப்படி சொல்லணும்னா, உதாரணமாக நான் இவ்வளோ நாளாக திமுகவை பற்றி பேசியிருப்பேன். இன்றைக்கி ஏடிஎம்கேவை பற்றி பேசுவோம். ஏடிஎம்கே தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர் என்னன்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தால் எவ்வளோ 10,000 ரூபா காசு கொடுக்குறேன். திமுக என்ன அறிக்கை கொடுத்துருக்கோ அதே அறிக்கையை தான் எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாரு. நான் 10,000 ரூபா காசு கொடுக்குறேன், மாதம் 2,000 ரூபா மகளிர் உரிமை தொகை கொடுக்குறேன். இதெல்லாம் வழக்கமாக யார் என்னென்ன கொடுக்குறாங்களோ கொடுக்குறேன்னு. இதில் இன்னொரு விஷயம் சேர்த்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, அரிசி கடையில் எப்படி நான் விற்பனை செய்கிறாங்களோ அது மாதிரி ரேஷன் கடையிலையும் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. ஆனால் அப்போது நாம் அறிவார்ந்தவர்கள் நாம் சிந்திக்கணும். இந்த இடத்துல தான் இவ்வளோ நாளாக அப்போ இவங்க எப்படி மாறி மாறி ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க ஆட்சி பண்ணுறாங்க. இவ்வளோ நாளாக இவங்க நமக்கு எந்த அரிசியை கொடுத்துருந்துருக்காங்க? எப்படி புழு பூத்த அரிசியும் பூத்து போன அரிசியும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது இப்போ தான் இன்றைக்கி தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. யாருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கு. யார்? திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலினுக்கும் இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கு. இவ்வளோ நாளாக நம்ம தான் பழி வாங்கப்பட்டிருக்கோம். பழி வாங்கப்பட்டிருக்கோன்னா நம்ம அதிகாரத்தில் இல்லைன்றது இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன மக்கள் எந்த இடத்துல இக்கட்டுக்கு ஆளாகிறாங்கன்றது எல்லாமே தெரிஞ்சு தான் இருக்குது. ஆனால் அவங்க செய்யக்கூடிய எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. அதிகாரம் அவங்க கையில் வரணும், நம்ம ஊழல் செஞ்சு பணக்காரனாக மாறி நம்ம ஒரு அதிகார வர்க்கமாக மாறிடணும். அதிகார வர்க்கம் தான் ஆல்ரெடி அவங்க. இருந்தாலும் இன்னும் மேலும் ஊழல் செஞ்சு பணத்தை சம்பாரித்து நம்ம பெரிய இதுவாக இருக்கணும்ன்றது தான் எல்லாமே. அதேமாரி இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னாக்கா, ஒரு கட்சின்னு எடுத்துக்கினா, எப்படின்னா ஏடிஎம்கேன்னு எடுத்துக்கினாலும் சரி, திமுகன்னு எடுத்துக்கினாலும் சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா, பல்வேறு பதவிகள், ஊடக பிரிவு, தகவல் தொடர்பு பிரிவு, இளைஞரணி, அந்த இதுன்னு பொறுப்புகளை கொடுத்து என்ன பண்ணுறாங்க, அவங்கள தக்க வைக்கிறாங்க. என்னுடைய தம்பி ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட பேசுகிறேன். என்ன தம்பி உங்களுடைய கொள்கை இப்படி இருக்குது, என்ன தம்பி யாருக்கு போடுவீங்க ஓட்டுன்னு சொல்லி கேட்க மோஸ்ட்ல, என் கட்சிக்கு எதிராக நீ நிற்கிற, உனக்கு எப்படி நான் ஓட்டு போடுவேன்? உன்னுடைய கொள்கையெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. எப்படி? உன்னுடைய கொள்கை எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு இதுவும் இல்லை. அப்போது இளைஞர்களை இந்த திமுகவும் அதிமுகவும் எப்படி வடிகட்டி முட்டாளாக மாற்றிக்கொண்டு இருக்குதுன்றதை பார்த்துக்க வேண்டியதான். அப்போது இங்கே என்ன நடக்குது? அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குதுனாக்கா, பதவின்னு ஒன்று கொடுத்து அவனை அவனுக்கு கீழே தக்க வச்சுக்கிறான். அவனுக்கு வேலை செய்யக்கூடாதுன்னா மாற்றி வச்சுக்கிறான். அப்போது இங்கே மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சுக்கிறான்னு பார்த்தா ஒன்று கூட கிடையாது. அப்போது இங்கே நின்னாக்கா, ஒரு எம்எல்ஏவோ ஒரு மந்திரியோ இல்லை ஒரு முதலமைச்சரோ இவங்கெல்லாம் மக்கள் பிரதிநிதின்றாங்க. மக்கள் பிரதிநிதின்னா என்ன அர்த்தம்? மக்கள் எளிமையான மக்கள் சாதாரணமாக போய்
சந்திக்கக்கூடியவங்க தான் மக்கள் பிரதிநிதின்னு சொல்லலாம். அவன் கட்சியில் இருக்கிறவனும் அவன் கட்சியில் இருக்கிற உறுப்பினர்களும் போய் பார்க்கறதுக்கு வந்து மக்கள் பிரதிநிதி கிடையாது. இது வந்து அதிகார வர்க்கம். அப்போது அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துங்க. இன்றைக்கி யாருமே வந்துட்டு போயிட்டு ஒரு விவசாயியை ஏதோ கண் துடைப்புக்கோசரம் போயிட்டு வெள்ளம் வந்தால் போய் பார்க்குறது அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் யோசித்து பார்த்து சிந்தித்து இந்த 2026 தேர்தலில் எத்தனையோ புரட்சிகர அமைப்புகள் எலெக்ஷனில் நின்று இருக்காங்க. எத்தனையோ பேர் புரட்சிகர இளைஞர்கள் வந்து நின்று இருக்காங்க. எப்படி சொல்லணுன்னா மக்களோட மக்களாக நின்று போராடக்கூடிய இளைஞர்களோ பெரிய தோழர்களோ இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சிந்தித்து பார்த்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க யார் என்றதை பார்த்து வாக்களிங்க. கீழ்பண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழ்நாடு மக்கள் அதிகாரத்துக்கான கூட்டணியின் வேட்பாளரான சந்தோஷ்குமார் நான். எனக்கு வந்து கட்டில் சின்னம் கொடுத்துருக்காங்க. நம்ம கீழ்பண்ணாத்தூர் தொகுதியின் மாற்றத்திற்காக கட்டில் சின்னத்தில் வாக்களிப்போம். நன்றி, வணக்கம்.